எல்லாருக்கும் வணக்கம். நேத்து ஆடி வெள்ளி, ஆடி வெள்ளினாலே ஸ்பெஷல் தானே. ஸ்பெஷல் பூஜை பண்ணலாம். அது இதுன்னு நெனச்சிட்டு இருந்தேன். திருவிளக்கு பூஜை, மாவிளக்குன்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. மொத நாள் சரியா தூக்கம் இல்லாதனால தலைவலி, உடம்பு வலின்னு ஆயிடுச்சு. சரி முதல்ல விளக்கேத்தி சாமி கும்பிடுறதே பெருசுன்ற மாரி இருந்தேன். அதுக்கப்புறம் அம்பாள்ட்ட வேண்டிட்டு எனக்கான எனர்ஜிய குடும்மான்னு கேட்டேன். அதுக்கப்புறமா கலசம் வாங்கணும் இல்லையா மொத நாளே, அந்த கலசத்த நல்லா கழுவிட்டு, ஒரு நாள் ஃபுல்லா தண்ணீல பச்சை கற்பூரம், ஜவ்வாது, மஞ்சள், கல் உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சிருந்தேங்க. அந்த பானைய எடுத்துட்டு குட்டி பானை எடுத்துட்டு, அதில சுத்தமான ஜலம் விட்டுட்டு, மஞ்சள், குங்குமம்லாம் போட்டு, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், வாசனை பொருட்கள், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் இதெல்லாமே போட்டு இளம் வேப்பிலை கிடச்சிச்சுங்க. அதையும் போட்டுட்டு பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணி, கலசத்துக்கு ஒரு சின்ன மாலை நம்ம வாங்கினோம் இல்லையா ரூ. 10 அதையும் போட்டு சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். அம்பாள்ட்ட சொன்னேன், "அம்பா எனக்கு சுத்தமா முடியல. எனக்கு கனகதார ஸ்தோத்திரம்லாம் படிக்கணும்னு தோணுது. பட் எனக்கு அந்த அளவுக்கு தெரியலம்மா. நானே யூடியூப் பார்த்து தான் படிக்கிறேன். எனக்கு நீங்க தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்கம்மா. என் பூஜைய ஏத்துக்கோங்க. நான் தப்பா பண்றேன்னு நெனைக்காதீங்கன்னு" சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு நான் வந்து கும்பிட்டுட்டு இருக்கேங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. நான் ஆரத்தி காமிச்ச அடுத்த நிமிஷம் பக்கத்து வீட்லேருந்து ஒரு குழந்தையும், ஒரு அம்மாவும் வந்தாங்க. அவங்க வேற விஷயத்துக்காண்டி வந்தாங்க. ஆனா பிரசாதம் குடுத்தோனே எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. என்னோட பூஜைய அம்மா ஏத்துக்கிட்டான்னு நெனச்சுட்டேன். ஸோ அவள நெனச்சு ஒரு விளக்கேத்துனாலே போதும். அவ கண்டிப்பா ஏத்து சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் வாசல்ல வந்து வைக்கிறதுக்கு உருளி பார்த்தேன். உருளி நெளஞ்சு போச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணி வச்சு, பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணி, நிலவாசல் பூஜனும் சூப்பரா பண்ணியாச்சுங்க அன்னைக்கு. சீக்கிரமா உருளி ஒண்ணு வாங்கணும். அதோட வீடியோவும் அடுத்து பார்க்கலாம். கண்டிப்பா எளிமையா பூஜை பண்ணாலும் அம்பாள் ஏத்துப்பா. நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்ற நம்பிக்கையில நானும் நிறைவா முடிச்சுட்டேன். டூ சப்ஸ்கிரைபர்ஸ்.